கடைக்கு கொஞ்சமாக தேவைப்பட்ட ஜாமான் வந்து ஒரு 1786 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கு. அதில் என்ன பொருள் என்னென்ன ரேட்டுன்னு உள்ளே தான் பார்க்க போகிறோம். எம் பேம்பஸில் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு. ஒரு சரத்தில் 8 பீஸ் இருக்கும், 168 ரூபா. அதில் நமக்கு ஒரு 32 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 37 ரூபாக்குள்ள விஸ்பரில் வந்து ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன், 170 ரூபா. அதில் ஒரு 15 ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. 50 ரூபாக்குள்ள விஸ்பரில் வந்து ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன், 170 ரூபா. அதில் நமக்கு ஒரு 25 ரூபா லாபம் கிடச்சிருக்கு, ஒரு பீஸுக்கு 5 ரூபா வச்சு. அதுபோல் வந்து 10 ரூபா ஹமாம் சோப்பில் ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கு. 55 ரூபா 80 பைசா. நமக்கு அதில் ஒரு 4 ரூபா 20 பைசா கிடச்சிருக்கு. ஒரு சரம் ஏரியல் பொடி வாங்கியிருக்கு, 120 ரூபா 12 பீஸ் இருக்கும். அதில் நமக்கு ஒரு 12 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஒரு சரம் சர்ஃபெக்சல் பொடி வாங்கியிருக்கு. ஒரு சரத்தில் 6 பீஸ் இருக்கும், இப்போ 5 ஆக்கியிருக்கேன். அதில் நமக்கு ஒரு 5 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஒரு சரம் 5 ரூபாக்குள்ள மல்லிப்பொடியில் ஒரு சரம் வாங்கியிருக்கு, 42 ரூபா. அதில் நமக்கு ஒரு 8 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 5 ரூபா வத்தப்பொடியில் ஒரு சரம் வாங்கியிருக்கு, 42 ரூபா. அதில் ஒரு 8 ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. 5 ரூபாக்குள்ள சன்ரைஸ் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கேன், 55 ரூபா. அதில் நமக்கு ஒரு 5 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. பப்பி ஜாம் வந்து இலந்த பழமும் வாங்கியிருக்கு, புளியும் வாங்கியிருக்கு. ஒவ்வொரு பாக்கெட்டு 46 ரூபா, 14 ரூபா வச்சு 28 ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஆசீர்வாதம் கோதுமை மாவில் 2 பாக்கெட் வாங்கி 2 பாக்கெட்டும் 64 ரூபா. அதில் ஒரு 8 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அது மாதிரி குத்துவிளக்கு மாவில் ஒரு 4 பாக்கெட் வாங்கியிருக்கு. 4 பாக்கெட் வாங்கியிருக்கு, 4 பாக்கெட்டு 110 ரூபா. அதில் நமக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் அரை கிலோ பால் ரவையில் வந்து ஒரு 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன், 55 ரூபா. அதில் நமக்கு ஒரு 9 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 200 கிராம் பால் ரவை பாக்கெட்டில் ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன், 57 ரூபா 50 பைசா. நமக்கு அதில் ஒரு 17 ரூபா 50 பைசா லாபம் கிடச்சிருக்கு. சர்ஃப் எக்ஸல் 200 கிராம் பீஸில் வந்து ஒரு 3 பீஸ் வாங்கியிருக்கு. 3 பீஸ்லேயும் வந்து நமக்கு 33 ரூபா 31 ரூபா வச்சு தருவாங்க. 3 பீஸுக்கும் 6 ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் வந்து அரசன் சோப்பில் ஒரு 3 பீஸ் வாங்கியிருக்கோம். ஒரு சோப்பு 26 ரூபா, நமக்கு 22 ரூபா வச்சு தருவாங்க. ஒரு சோப்பில் வந்து 4 ரூபா லாபம் கிடைக்கும், நமக்கு 12 ரூபா லாபம் கிடைக்கும். 10 ரூபாக்குள்ள விம் சோப்பில் வந்து ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன். 5 பீஸும் வந்து நமக்கு 46 ரூபா 50 பைசா. அதில் ஒரு 3 ரூபா 50 பைசா லாபம் கிடைக்கும். 10 ரூபா விம் சோப் நம்ம கடையில் எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், 5 ரூபாக்குள்ளே தான் ஸ்பீடாக போகும். 5 ரூபாக்குள்ள விம் சோப்பில் வந்து ஒரு 20 பீஸ் வாங்கியிருக்கேன், 92 ரூபா 20 பைசா. நமக்கு அதில் ஒரு 7 ரூபா 80 பைசா லாபம் கிடைக்கும். விம் சோப்லலாம் லாபம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஹமாம் சோப்பில் வந்து ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன், 55 ரூபா 80 பைசா. அதில் 4 ரூபா 20 பைசா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. சோப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அரசன் சோப்பில் மட்டும் கொஞ்சம் ரூபா நமக்கு கிடைக்கும். மற்றபடி எல்லாத்துலேயுமே 20 பைசா 80 பைசா, அந்த 10 ரூபா 5 ரூபா சோப்பில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் வந்து உப்பு கடலையில் வந்து ஒரு 3 பாக்கெட் வாங்கியிருக்கேன், 84 ரூபா. நமக்கு அதில் ஒரு 15 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் வந்து வேர்க்கடையில் ஒரு 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன், 70 ரூபா. அதில் நமக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. மொத்தமாக இன்றைக்கி 1786 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கோம். அதில் நமக்கு கிடச்ச லாபம் வந்து 256 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு பெட்டி கடை வைக்கிறதுக்கு இப்போல விலைவாசி டீட்டெயில் வந்து இதில் வந்து அப்பப்போ புதுசாக ஜாமான் வாங்கி போடுறதுனால ரேட்டு ஏறினாலும் தெரிஞ்சுக்கிடலாம். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கா, இல்லைனா வேறு மாதிரி வீடியோ போடணுமா அப்படின்னு உள்ளதே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.